கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ரோஹித் சர்மாவுடைய ஓய்வு 99% உறுதியாயிடுச்சு. சிட்னி டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அட் த சேம் டைம் இந்தியன் டீமுடைய அடுத்த கேப்டன் பும்ரா அப்படிங்கிற மாதிரியும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை பற்றின டீடைல் அப்டேட் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம போடல. ஸோ எல்லா நியூஸுமே கேதர் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன ரீசன் அப்படிங்கிறத. பொதுவாக அஜித் அகர்வால் டீம் கூட வந்துட்டு டிஸ்கஷன் பண்ண போகிறாரு. ஸோ அதில் ரோஹித் சர்மா ஆல்மோஸ்ட் 99% இந்த டீமை விட்டு வெளியில் போகிறாரு. சிட்னி டெஸ்ட்டில் 100 அடித்தாலும் ஸோ அவர் மறுபடியும் டெஸ்ட் விளையாடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அது ரொம்ப 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 குரூசியலான மேட்ச். பொதுவாக இப்போதைக்கு இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் கிடையாது. இன்கேஸ் ஆஸ்திரேலியா இருக்காங்க இல்லையா, அவங்க அடுத்த சீரீஸை வந்துட்டு ஸ்ரீலங்கா கூட போய் விளையாட போகிறாங்க. அங்கே ஸ்ரீலங்கா ஒரு டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் போட்டு ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா லாஸ்ட், அதாவது சிட்னி டெஸ்ட் இருக்கிறதுலேயே கடைசி ஹோப்னு சொன்னோம், வெறும் 1% சான்ஸில் போகிறாங்க. அதை வின் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவும் நமக்கு ஹெல்ப் பண்ணி ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்தால் மட்டும்தான் அது வந்துட்டு சாத்தியமாகும்ங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற கனவு 99% கேன்சல் ஆயிடுச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த 1% மற்ற டீமோட ஹெல்ப்னால இந்தியன் டீம் உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே உள்ளே போனாலும் ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி ஒரு பக்கம் இருந்தாலுமே பேட்டராக அவருடைய நம்பர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப போராக இருக்குங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 இன்னிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக எதுவுமே இல்லை. 10 இல்லை, ஒரு 20 இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம், பெருசாக எதுவுமே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள், விராட் கோலி கூட ஓரளவுக்கு தப்பிச்சிட்டாரு. ஏன்னா ஒரு செஞ்சுரி அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இருந்தாலுமே அவரு ரனுமே கொஞ்சம் போராக இருக்குது. அவருடைய அந்த தகுதிக்கு எங்கேயோ போயிருக்க வேண்டிய. ஸோ அவரே கொஞ்சம் போராதான் இருக்காரு. பட் விராட்டை கம்பேர் பண்ணும்போது ரோஹித் சர்மாவை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ அவருக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. ஸோ அவர் விதவிதமாக அவுட் ஆகிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் ஸ்காட் போலண்ட் இருக்காரு இல்லையா, ஸோ அவரை தவிர போன மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் பால் வந்துட்டு கம்மியாக ஃபேஸ் பண்ணியிருந்தாருங்க. அவ்வளோ பால், அதாவது ஸ்காட் போலண்ட் கிட்டத்தட்ட 100 பால் பக்கம் ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன் எல்லா மேட்சுமே சேர்ந்து. அது கூட ரோஹித் சர்மா ஃபேஸ் பண்ணாமல் இருந்தார். போன மேட்ச்சில் ஒரு 20 பால் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் அது டேலியே ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மீடியாவில் போட்டு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அஜித் அகர்வால் டீம் கூட டிஸ்கஷன் பண்ண போறாரு. ரோஹித் சர்மாவை தான் பார்க்க வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ரோஹித் சர்மாவுடைய டெஸ்ட் கரியருக்கு ஒரு முற்றுப்புள்ளின்னு சொல்லி ஆகணுங்க. உண்மையாலுமே என்ன மாதிரியான ஒரு கேப்டன், ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த வருஷம் அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்திருக்கு இந்தியன் டீமுக்கு. லைக் லாஸ்ட் இயர் ரொம்ப போரா முடிச்சாங்க. ஏன்னா நவம்பரில் வந்துட்டு நம்ம வேர்ல்ட் கப் லாஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க. ஸோ ஒரு தூக்கம் கூட இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. ஸோ அதே சமயத்தில் நம்ம ஜூன் ஜூலையில் வந்துட்டு டிராஃபி அடித்தோம் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ மிடில் ஆஃப் த பேஸில் வந்துட்டு செமையாக இருந்தார். ஸோ இயர் எண்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய எண்டிங்கும் நடக்க போதானுங்கிற மாதிரி ரொம்ப பூவராக எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சரி ப்ரோ, கடைசி சின்ன டெஸ்ட்டில் 2 இன்னிங்ஸ்லையுமே வந்துட்டு 100 இல்லை 200 போட்டாருன்னா டீமில் இருப்பாரான்னு கேட்டால் அப்பவும் கிடையாதுங்க. கண்டிப்பாக டீமை விட்டு வெளியில் தான் போகிறாங்க. பிகாஸ் டீமில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மா ஒரு பக்கமே இருந்தாலுமே ஒரு நல்லா ஆடிட்டு இருந்தால் தெரியாது. இப்போது 2 விஷயங்கள். ஒன்று, பும்ராவுடைய கேப்டன்சி செமையாக இருந்தது. ஸோ அந்த விஷயத்துக்கு நான் வரேன். இன்னொன்று, சுப்மன் கில் மாதிரியான பிளேயர் வந்துட்டு வெளியில் வெயிட்டிங்கில் இருக்காருங்க. அது போக சர்ஃப்ராஸ் கான் இருக்காருங்க. ஸோ இந்த தரமான பிளேயர்ஸ் வந்துட்டு 2 பேர் வெளியில் இருக்காங்க. அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா ப்ரூவ் பண்ணுவாங்க. சுப்மன் கில் எங்கே ஆடணும் அப்படின்னா ரோஹித் சர்மாவுடைய பிளேஸில் தான் ஆடி ஆகணும். கில் அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேர் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் 1 டவுனில் கேஎல் ராகுல். ஸோ இந்த மாதிரி பேட்டிங் லைனப் நல்லா தான் இருக்கும். கில்லுக்காவது சான்ஸ் கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி மீடியா பேசினால தான் இந்த முடிவு அப்படிங்கிறது போயிருக்கு. இன்னொன்று சர்ஃப்ராஸ் கானுங்க. ஸோ சர்ஃப்ராஸுக்கும் இடம் தர போகிறாங்க, அவரையும் க்ரூம் பண்ண போகிறாங்கிற தகவல் தான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்த பார்ப்போம். 2025 புது விதமான ஸ்டார்ட்டாக இருக்கும். இந்தியன் டீமுக்கு வேற லெவலில் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். ஸோ கோச் மாற்றமும் நிகழப்போகுது. இப்போ தான்ப்பா ஜிஜியை போட்டாங்க அப்படின்னா கூட விவிஎஸ் லக்ஷ்மன் இருக்காரு இல்லையா, அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் போயிருந்தாங்க. அவர் வந்துட்டு இப்போதைக்கு வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நான் வரலன்னு சொல்லல, இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னதா தகவல் வந்துச்சு. அதனால தான் ஜிஜிக்கு அகைன் போயிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் ஸ்டார்ட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் சரியில்லை. டீமுக்குள்ளே அந்த ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறத அவனால் ஃபிட் பண்ண முடியலையே என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஓவராலாக தட்டி தூக்கி வீசிட்டு புதுசாக இந்தியன் டீம் பில்ட் பண்ண போகிறாங்க. ரோஹித் சர்மா நல்ல தலைவனா, அவரே வெளியில் வந்துடுவாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதை பற்றி சச்சின் டெண்டுல்கர்லாம் அரசல் பரசலாக பேசினதா தகவல் போயிட்டு இருக்கு. ஸோ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், நம்ம எல்லாமே போட்டலாம். இதை தாண்டி அந்த பும்ரா கேப்டன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அவர் தாங்க இந்தியன் டீமோட அடுத்த கேப்டன். அதில் மாற்றமே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன்சி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பவுலிங் ரொட்டேஷன் இவர் போட்டது போக இருக்கக்கூடிய பவுலர்ஸ் அழகாக ரொட்டேட் பண்ணார். அந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய காரணம் பும்ரா தான். அவருடைய கேப்டன்சி செம்மையாக இருந்துச்சு. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் 5வது 6வது ஆடினங்காட்டி ஒரு சில மேட்சஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்லி ஓப்பனிங் பேரும் மாற்றினதுனால கேஎல் ராகுலும் வந்துட்டு கீழே இறங்கி ஆடுற மாதிரி ஆகி, ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அந்த குழப்பங்கள்
குழப்பங்கள் நடந்துச்சு இல்லையா? ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பும்ரா சூப்பராக பண்ணியிருந்தாருங்கிற ஒரு நல்ல பேரும் இருக்குது. அதை தாண்டி ஆஸ்திரேலியா என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ இந்த மாதிரி எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அவங்க பெஸ்ட் கேப்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பும்ரா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கலில் போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் பெஸ்ட் 11 இந்தியாவுக்கு தேர்ந்தெடுத்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது எல்லா பிளேயர்ஸையும் சொல்லிட்டு அதுக்கு கேப்டன் பும்ரா தான், ரோஹித் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஓவராலாக பும்ரா லீட் பண்ண சொல்லி நிறைய பேர் வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய ஒரு ரிவார்டுங்க. ஏன்னா தனியால் நின்று போராடிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரிவார்ட் கொடுக்கணும்னா கேப்டன்சி தான். இந்த டீமை உனக்கு பிடிச்ச மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கியா, நீ எப்படியும் உங்களுக்கு ஜெயிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. பொறுத்திருந்த பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற. ஸோ ரோஹிட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய பிளேயர் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு சமயத்தில் விலகி வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போ அவங்க போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அடுத்த வருஷம் 25 ஓடிஐ மேட்சஸுக்கு மேலே இருக்குது. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஓடிஐ வேர்ல்ட் கப்பை வந்துட்டு அடிக்கிறதுக்கான அந்த வேலைப்பாடுகள் பண்ண போகிறாங்க விராட் அண்ட் ரோஹித் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு. எகைன் விராட் அண்ட் ரோஹிட்டை முழுக்க ஓடிஐயில் ஃபோக்கஸ் பண்ண வச்சுட்டு அண்ட் டெஸ்ட்டுக்கு ஒரு புது டீம், T20க்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த நியூ டீம் சூரியகுமார் யாதவ் தலைமையில் இருக்கக்கூடிய டீமை வந்துட்டு ரன் பண்ண போகிறாங்க. இதுதான் ஓவராலாக இந்தியன் டீமுடைய அப்டேட்டாக இருக்குது. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஓவராலாக நான் எல்லாமே கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதுதான் 3 அப்டேட், 3 விதமான கேப்டன்கள், 3 விதமான ஃபார்மேட், புது இந்தியன் டீம் லைக் ஒரு இங்கிலாந்து மாதிரியான ஒரு டீமுடைய ஃபார்மேட் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.